வணக்கம். நான் விஜயகுமார். ஏபிஎன் பிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக பிறப்பும் சிறப்பும் என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய பிறப்பும் சிறப்பும் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போகின்ற திரைப்பட பிரபலம் யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா, திரைப்பட நடிகர் மற்றும் தயாரிப்பாளர், இயக்குனர் திரு பார்த்திபன் அவர்கள். பார்த்திபன் அப்படின்னு சொன்ன உடனே உங்க எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்னா, அவருடைய ஏடாகூடமான வசனங்களும் விதண்டாவாதமான வார்த்தைகளால காட்சி அமைப்புகளை உருவாக்குவதிலும் மிக சிறந்த இயக்குனராக திகழ்ந்தார் என்பது அனைவருக்கும் தெரியும். பாக்கிய இவர் பார்த்திபன் அவர்கள் சினிமா துறைக்கு வந்தவுடனே பாக்கியராஜ் கிட்டையும் பாரதி ராஜா கிட்டையும் வேலை செஞ்சார். இவர் 1957 வருடம் நவம்பர் மாதம் 15ஆம் தேதி சென்னையில தான் ராதாகிருஷ்ணன்றவருக்கு மகனா பிறந்தார். ஒரு தெலுங்கு குடும்பத்துல. இவர் எப்படியாவது சினிமா துறையில ஒரு பெரிய ஆளாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கணும் அப்படின்னு சொல்லி இறங்கினார். ஒரு சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் ஒவ்வொரு படங்கள் நடிச்சுட்டு இருந்தார் ஆரம்பத்துல. அப்புறம் உதவி இயக்குனராக பணிபுரிய ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் படம் டைரக்ஷன் பண்ணாலும் தானே நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருந்து அவரே டைரக்ஷன் பண்ணி அவரே கதாநாயகனாக நடிச்சு ஒரு படத்தை எடுத்தாரு. அந்த படம் தான் புதிய பாதை. படத்துக்கு மட்டும் தலைப்பு புதிய பாதை இல்லை, அவருடைய நடிப்புக்கும் அவர் ஒரு புதிய பாதையை அமைத்துக் கொண்டார். புதிய பாதை படத்துல பாத்தீங்கன்னாக்கா அவர் ஒரு ஒரு வன்மையான கதாபாத்திரமா இருக்கும். எப்படி சொன்னா, ஒரு பெண்ணால ஒரு பெண் கர்ப்பமாகி அவளை பெத்து போட்டு அந்த அம்மா போயிட்டு இருப்பாங்க. குப்பத்தொட்டியில் இருந்தவர், வளர்ந்தவர். அந்த ஏரியா மக்கள் கிட்ட பயத்தை உருவாக்கி வச்சிருக்கிறவர், ஒரு ரவுடித்தனமா வாழக்கூடிய ஒரு கதாபாத்திரமா அந்த படத்தை பண்ணியிருப்பாரு. அந்த படத்தை பார்த்த மக்கள் எல்லாருமே, ரசிகர்கள் எல்லாருமே பார்த்திபனா அப்படியே தான் கனவு காண ஆரம்பிச்சாங்க. அவரை ஒரு ரவுடியாவே பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் அவர் அடுத்தடுத்த படங்கள் எல்லாம் அவர் பேசக்கூடிய அந்த வசனங்களுடைய முறை மாற்றிக்கொண்டார். அது மக்களுக்கு பிடிக்க ஆரம்பித்து ஏடாகுடமா பேசுறது. இந்த ஏடாகுடமா பேசக்கூடிய ஒரு ஸ்டைல எப்ப ஆரம்பிச்சாருனாக்கா, பாரதி கண்ணம்மா அப்படிங்கிற ஒரு படம். அந்த படத்துல வடிவேல் கூட சேர்ந்துட்டு காமெடி பண்ற மாதிரி அது பண்ணுவாரு. அது பயங்கரமா ரீச் ஆயிடுச்சு. மக்கள் அனைவரும் அதை ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி வடிவேல் கூட சேர்ந்து பல படங்கள்ல அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சாரு. அது பெரிய லெவல்ல மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய படங்கள்ல கதாநாயகனா நடிச்சுக்கிட்டே வந்தாரு. அப்புறம் புதிய பாதையில அவரோட சேர்ந்து நடித்த சீதாவை தான் திருமணம் செய்து கொண்டாரு, நடிகை சீதாவை. அப்புறம் காலப்போக்கில் அவங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்பட்டு பிரிஞ்சுட்டாங்க. இப்ப பார்த்திபன் அதுக்கப்புறம் குணச்சித்திர வேடங்கள் நடிக்க ஆரம்பிச்சார். குணச்சித்திர வேடங்கள் நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பார்த்தா அவர் வில்லனா நடிக்க கூப்பிட்டாங்க. அப்புறம் வில்லனா நடிக்க ஆரம்பிச்சார். வில்லனா நடிக்க ஆரம்பிச்சு கூட நகைச்சுவை வில்லனா மாறிட்டாரு. அதாவது காமெடி வில்லன் சொல்லுவாங்க இல்லையா, அப்படி காமெடி வில்லனா நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாத்தீங்கன்னா, நானும் ரவுடிதான் அப்படிங்கிற படத்துல பாத்தீங்கன்னா பயங்கர காமெடி வில்லனா இருக்காரு. அதே மாதிரி தொடர்ந்து இப்ப வர படங்கள் எல்லாம் அவர் பாத்தீங்கன்னாக்கா காமெடி வில்லனா மாறிட்டார். நல்ல கதாநாயகனா பண்ணிக்கிட்டு இருந்தவர், சிறப்பான முறையில திரைக்கதை அமைச்சு வசனம் எழுதுறவர். அவருக்கும் ஒரு தனி பாணியை வச்சுக்கிட்டார். அந்த தனி பாணி எதுல காமிச்சா தெரியுங்களா? குடைக்குள் மழை அப்படின்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்துல அவருடைய தனி அதுக்கு நிறைய விருதுகளை வாங்கிச்சு. அந்த படம் பொருளாதார ரீதியா வெற்றி அடையலைனாலும் விருதுகள் நிறைய குவித்த ஒரு படம். அதே மாதிரி ஒத்த செருப்பு அப்படின்னு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படமும் அந்த அளவுக்கு விருதுகளை வாரி குவிச்சது. இப்படி தொடர்ந்து அவருடைய படங்கள் அனைத்துமே ஒரு வித்தியாசமான முறையில இருக்கணும் அப்படிங்கிற முறையில எடுத்ததுதான் ஹவுஸ்ஃபுல்னு ஒரு படம். அந்த படமும் அதே மாதிரிதான். அவர் வித்தியாசமா எடுக்கணும் அப்படின்னு நினைச்ச படங்கள் அனைத்துமே வியாபார ரீதியாக வெற்றி பெற்றதோ இல்லையோ, விருதுகளை குவிக்கும் படங்களாகவே அமைந்தது. ஆரம்பத்தில் அவர் படம் பண்ண ஆரம்பிச்சப்ப அதாவது இந்த பாலியல் படங்கள் மாதிரியே இருக்கும். செக்ஸ் படங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு விஷயமா அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உள்ள வெளியேன்னு ஒரு படம் பண்ணாரு. அந்த படம் பண்ணப்போ மக்கள் எல்லாம் அவரை ஒரு தவறான மனிதராகவே யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் அவருடைய தவறான அந்த எண்ணம் மக்கள் கிட்ட இருந்து மாறி ஒரு சிறந்த நடிகர் அப்படின்ற ஒரு எண்ணம் உருவானது பாரதி கண்ணம்மா படத்துல இருந்து தான் உருவாச்சு. அதுல இருந்து அவர் முழுக்க முழுக்க மாறினாரு. இனிமேட்டு நம்ம அந்த மாதிரி படங்களை பண்ணக்கூடாது, நம்ம முழுக்க முழுக்க நல்ல குடும்ப பங்கான படங்களா பண்ணணும், அனைத்து ரசிகர்களும் ரசிக்கக்கூடிய ஒரு நடிகன் ஆயிட்டோம் நாம, அதுல குடும்பத்தோட பார்க்க வேண்டிய படங்கள்ல நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து தொடர்ந்து படம் பண்ண ஆரம்பிச்சாரு. இன்றைய சூழ்நிலையில
மக்கள் கிட்ட ஒரு சிறந்த நடிகராக தன்னை பதிவு செய்து கொண்டவர் பார்த்திபன் அவர்கள். அவருடைய நடிப்பு மற்ற நடிகர்களிடம் முற்றிலுமாக மாறுபட்டிருக்கும் என்பதில் எந்த வேற்றுமையும் இல்லை. ஏன்னா அவர் அப்படி நடிச்சிட்டு இருக்காரு. அவரை மாதிரி நடிக்கிறதுக்கு இன்னொரு நடிகர் இல்லை. அவரை மாதிரி பேசுறதுக்கு இன்னொரு நடிகர் இல்லை. பேச்சு மொழி, அதாவது மொழி மொழி வாரியா நடிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த தமிழ் மொழிய எப்படி எப்படி எல்லாம் இடக்கு மடக்கா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிக சிறப்பான முறையில பேசி, மிக சிறப்பான முறையில நடிப்பை கொடுத்து, மிக சிறந்த நடிகராக தமிழ் ரசிகர்களிடம் மட்டும் இல்லாமல் தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற ரசிகர்களிடமும் சிறந்த நடிகராக தன்னை பதிவு செய்து கொண்ட பார்த்திபன் அவர்கள் பிறந்த இந்த நவம்பர் 15ஆம் தேதியை ஏடாகுட கதாநாயகன் தினமாக கொண்டாடுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.